நம்ம எல்லாரும் எதை முக்கியமாக கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால் வேதத்தையும் வேதாந்தத்தையும் முக்கியமாக கொண்டவர்கள் நாம் எல்லாம். இது சனாதன தர்மம்ன்றதுக்கு காரணமே வேதத்தை பிரமாணமாக கொண்டிருக்கக்கூடிய தர்மம் என்பது. இந்த வேதத்தை பிரமாணமாக கொண்டிருக்கிற தர்மம், வேதம்தான் எல்லாரையும் நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது. சனாதன தர்மிகள் அப்படின்னாலும் ஓரொருத்தருக்கும் தத்துவத்துல வேறுபாடு உண்டு. அத்வைத தத்துவமோ துவைத தத்துவமோ விசிஷ்டாத்வைத தத்துவமோ இது எல்லாத்திலையும் வேறுபாடு உண்டு. ஆனாலும் கூட இந்த வேறுபாட்டை ஒன்றிணைப்பது எது அப்படின்னா வேதம் என்கிற விஷயம். வேதத்தை அடிப்படையாக கொண்டது இவையெல்லாம் அப்படின்றது தான். அதனால்தான் இந்த மதத்துக்கு வைதிக மதம் அப்படின்னே பேரு. அப்போ எல்லாத்தையும் ஒன்றிணைப்பது எது அப்படின்னா வேதம். தத்துவத்துல இவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் எல்லாரும் வேதத்தை ஒன்றாக கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் நாட்டை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு ஆங்கிலத்துல பேசிட்டு இருக்கான். ஆனா சனாதன தர்மமே யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். இவ்வளவு இந்த சனாதன தர்மத்துல மட்டும்தான் தத்துவ வேறுபாடுகளை ஒன்றடக்கி ஒரு தர்மமா சொல்ல முடியும், வேற எங்கேயும் கிடையாது. மதம்னா என்ன? மதம்ன்றது பிறப்பின் அடிப்படையிலே வருவதா? இல்ல. மதம்னா கொள்கை அப்படின்னு பொருள். மதம்ன்ற வார்த்தைக்கு கொள்கைன்னு பொருள். துவைத்தம் ஒரு மதம், அத்வைத்தம் ஒரு மதம், விசிஷ்டாத்வைத்தம் ஒரு மதம், சைவம் ஒரு மதம், சாக்தம் ஒரு மதம், பௌத்தம் ஒரு மதம். இதெல்லாம் மதம், கொள்கை அப்படின்னு தான் பொருள். மதம்ன்ற வார்த்தைக்கு தமிழ்ல நம்ம யானைக்கு பிடிக்கிற மதத்தை இந்த மதத்தையும் ஒன்னா சேர்த்து விடக்கூடாது. கொள்கை அப்படின்னு பொருள். ஒருத்தன் மடம் பிடிச்சிருக்கான், கொள்கை பிடிப்பு இருந்ததே ஆனால் அவனை இதர பெருமாளே இல்லைன்னு ஒத்துக்கிறவா கூட கொள்கை பிடிப்புள்ளவனை ரொம்ப பெருசா பேசறச்சே. எனக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு சொன்ன என்ன தப்பு? மதம்னா கொள்கை அப்படின்னு பொருள். இந்த மதம் நம்முடைய சம்பிரதாயத்தை, நம்முடைய தர்மத்தை ஒன்றிணைப்பது எது அப்படின்னு சொன்னால் இது வேதம். வேதத்தை நேர புரிஞ்சுக்க முடியாது, அதுக்குதான் உபபிரமணங்கள்னு தேவை. அதை விளக்க வந்தவை இதிகாச புராணங்கள். பகவானை பத்தி சொல்றது, நம்முடைய கர்மத்தை பத்தி சொல்றது சாஸ்திரம். கர்மம்னா செய்கை, டியூட்டி ஆங்கிலத்துல. அதை பத்தி சொல்றது சாஸ்திரம். சாஸ்திரம்னு பேரு சார். அது எதுக்காக சாஸ்திரம்னு பேரு? சாஸ்திரம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சாசனாத்து சாஸ்திரம். இதை செய், இதை செய்யாதே என்று எது விதிக்கிறதோ அதுக்கு பேர் சாஸ்திரம்னு பேரு. அப்போ இந்த சாஸ்திரம் இருக்கு பாருங்க, நம்முடைய செய்கை வினைகள் என்ன என்பதை பற்றி சொல்லுகின்றன சாஸ்திரம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. எங்க போனாலும் இங்க கூட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு போட்டு வச்சிருப்பா. இங்க வந்தா இதெல்லாம் நடந்துக்கணும், இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, இந்த உடையில தான் வரணும், நெத்தியில எத்தையாவது இட்டுன்னு வரணும் அப்படின்னு சொல்றா பாருங்க. ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் அது அந்த ஊருக்கான அந்த இடத்துக்கான சாஸ்திரம். அப்ப இப்படி செய், இப்படி செய்யாதே என்று சொல்லுவது சாஸ்திரம். இந்த இப்படி நடந்து கொள்வதனால என்ன ஏற்படுறதுன்னா பகவானை நாம் உணர முடியும். அந்த பகவானை உணர்வது எப்படி அப்படின்னா அதுக்குத்தான் பிரம்ம காண்டம்னு சொல்லக்கூடிய அந்தம், வேதாந்தம் அப்படின்னு பேரு. வேதாந்தம்னா என்ன? அதுவும் வேதத்தினுடைய பார்ட்டு தான், வேதத்தினுடைய கடைசியில் இருக்கக்கூடியது. அது பேர் வேதாந்தம்னு பேரு, உபனிஷத்துக்கள். ஆனா உபனிஷத்துக்கள்ல உபனிஷத் சொல்றது பகவான் எவ்வளவு வசந்தவன் தெரியுமா? சௌச்ரேயான் பவதி அஜாயமானஹா, அவன் பிறவாதவனாக இருந்து கொண்டு பல பிறப்பு பிறக்கிறான், அப்படி பிறந்து அவனுக்கு ஒளி பெருகுகிறது சொல்றது. அந்த பகவான் இப்படியெல்லாம் இருக்கிறான். வேதாந்தத்துல பல விஷயங்கள் சொல்லப்படுறது. ஆனா அதெல்லாம் சொன்னா நமக்கு புரிஞ்சுடுமா? புரியறது காட்டும். நம்ம எல்லாரும் பள்ளிக்கூடம் போறோம், இந்த குழந்தைக்கு தியரி சொல்லி கொடுக்குறாளா? a+b² அப்படின்னு சொல்லி கொடுக்குறா, என்னென்னமோ சொல்லி கொடுக்குறா. E=mc² சொல்லி கொடுக்குறா, என்னென்னமோ சொல்லி கொடுக்குறா. இதெல்லாம் தத்துவங்கள்.
இந்த தத்துவத்தை நேரம் அந்த குழந்தையால புரிஞ்சுன்னு விட முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கு புரியணும்னா என்ன வேணும்? அதுக்கு தான் கணக்குன்னு தனியா போடுறா. அதை இந்த தத்துவ கோட்பாடை அடிப்படையாக கொண்டு ஒரு கணக்கு போட்டு, இதோ பாரு இது இப்படி வந்துதா, அதனால்தான். அப்ப பெருமான் கருணை மிகுந்தவன் அப்படின்னு சொன்னா போறாது வேதாந்தம். கருணையை எங்க வெளிப்படுத்திருக்கான்னு காட்டணும். பெருமான் ஒளி பொருந்தினவன் அப்படின்னு சொன்னா போறாது வேதாந்தம். அது எப்படி இருக்கிறான் என்பதை காட்டணும். பெருமான் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி கொண்டிருக்கக்கூடியவன், ஜெகதாகாரத்துவம் இருக்கிறவன், பரம்பொருள், அது எப்படி இருக்கும்னு காட்டணும். இதெல்லாம் வேதாந்தம் காட்டாது. அது எங்க நேர ஒரு அனுபவமா கிடைக்கும்னா அதுதான் இதிகாச புராணங்கள் மூலமா தான் அனுபவமா கிடைக்கும். அப்ப